நேயர்களே, நாம் இப்போது ஜெம் அலசலுக்காக இன்றைக்கி பேச போகிற எடுக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, அதாவது எதிர்க்கட்சிகளை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது இடியை வைத்து பாரதிய ஜனதா கட்சி பழி வாங்கிறது அப்படிங்கிற பெரிய பிரச்சனையாக நாட்டில் ஓடிட்டுருக்கு. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு டெல்லியில் துணைநிலை ஆளுநருக்கும் சக்சேனாவுக்கும் அவருக்கான பல்வேறு மோதல்கள் பிரச்சனையில் ஒரு முதலமைச்சரை கைது செய்து உள்ளே வைத்து, கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிர்வாகத்தை சிறையிலிருந்து நடத்துவதற்கு எனக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்பதும், பாஜகவினுடைய பழிவாங்கும் நடவடிக்கை ஜனநாயக மரபுகள் செத்து போய்விட்டது என்று குறிப்பாக ராகுல் காந்தி போன்றவங்க கடுமையான விமர்சனங்களை வைப்பதை நம்ம பார்க்குறோம். இதில் உண்மை இருக்கா, இதில் பழிவாங்க நடவடிக்கை தானா அப்படின்ட்டு நமக்கு நிறைய கேள்விகள் ஏற்படும். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவதற்கு முன்பு அவருடைய பிரதானமான அமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே 1.5 வருஷமாக அவர் சிறையிலே இருக்கார். அது ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். அதே போன்று சஞ்சய் சிங், சத்யேந்திர ஜெயின், அப்புறமா இந்த வழக்கில் பிஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி ராவ், சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆல்கஹால் டெல்லியினுடைய மதுபான கொள்கையில் பெரிய ஊழல் நடந்ததாக அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிஜேபி எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க, எல்லாரும் தவறு பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இதுவரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றில் எதிர்க்கட்சிகளை இந்த மாதிரி துவம்சம் செய்தது எங்கேயும் நடக்கலை அப்படின்ட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பதிவு செய்கிறாங்க. இப்போ இது பெரிய போராட்டமாக எடுப்பதற்கு முன்பு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இது என்ன மாதிரியான தாக்குதல்களை, அதாவது இம்பேக்ட் ஆன் பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் ரீதியாக இது போன்ற கைதுகள் என்ன நிலையை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாஜகவை பொறுத்தவரை எப்பவும் பார்த்துக்கிடுங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, ஒன்றை நினைத்தால் அதை அவங்க செஞ்சு தான் முடிப்பாங்க. ஆனால் என்னுடைய கருத்தில் இதுவரைக்கும் நான் பார்த்ததில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க ரிப்பீல் பண்ணாங்க, அதாவது ரிவோக் ஆங்கிலத்தில், அதாவது வாபஸ் வாங்கினது என்னென்னா விவசாயிகள் போராட்டம் மட்டும்தான். மற்ற எந்த விஷயத்துலையும் 370 ஆப்ளிகேஷன் காஷ்மீர் நடத்துனாங்க பாருங்கள், அது யார்கிட்டையாவது இவ்வளவு பெரிய ஒரு தேசத்திற்கு பெரிய சிக்கலான பிரச்சனையாச்சு என்று ஒரு விவாதம் நடத்தப்பட்டதா? விவாதம் நடத்தப்படலை. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய சிஏஏ, இதுவும் உலக அளவில் பேசப்படுறது, அது குறித்தும் விவாதம் நடத்தலை. அப்போ ராம் ஜென்ம பூமி மந்திர் விவகாரத்தையும் எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. தான் நினைக்கிறத செஞ்சு முடிக்கணும். இதுதான் அமித்ஷா மோடியுடைய பாலிசி. இப்போது இவங்க மட்டும் இல்லை. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதாவை கைது பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய பேரை கைது பண்ணுறதுக்காக இடி அனுப்புகிறீங்க. தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜியில் இருந்து நிறைய பேர் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு வந்துடுறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இடியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். இந்த சட்டம் என்ன, இடினா என்ன, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், இந்த சட்டம் ஏற்கனவே இருக்குதா? இது எக்ஸிஸ்டன்ட் ப்ராசஸ், ஏற்கனவே இருக்குது. 2002 சட்டம், அது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே இருக்குது. அதாவது பிஎம்எல் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறது, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங். அதாவது அரசினுடைய பணத்தையோ பொது பணத்தையோ காவு கொண்டா இந்த பிஎம்எல் ஆக்ட் படும். இது சட்டப்பிரிவு 44, சட்டப்பிரிவு 44(1), 44(2). நீங்கள் உள்ளே போய் படிக்கலாம், ப்ரீஃபாக இருக்குது. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். ஒருவரை பிஎம்எல் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணால் அவருக்கு ப்ரூவ் பண்ணணும், நான் ஐ எம் நாட் அ கில்ட்டி பெர்சன், நான் தவறான ஆள் கிடையாது, குற்றவாளி அல்ல. அப்போ எவ்வளோ சிக்கலாகும் பாருங்கள். இன்றைக்கி 2017-16க்கு அப்புறம் 20 லட்ச ரூபா மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சட்டேறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கார். 28 முறை பிணை கேட்குறார், அவருக்கு கிடைக்கல. சரியா? அப்போ பாருங்கள் இந்த வழக்கினுடைய கொடுமை. இப்போ என்ன நடக்குதுன்னா, பாஜக ஆட்சியில் யார் வந்தாலும் உடனடியாக இந்த இடி அமலாக்கத்துறையை அதில் ஃபோர்ஸ் பண்ணிடுறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்டோ மற்ற எதுவுமே வர்றதில்லை. அப்படி வருகிற போது
அவங்க தங்களை ஒரு ப்ரூவன் பண்ணி நான் வந்து தவறு இல்லாதவன் வர்றதுக்கு ஏராளமான சிக்கல் இருக்குது. அதுதான் அங்கே பாஜகவுடைய கவர்மெண்ட்டுடைய மிக மதிநுட்பம். அது 2018-19 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. எதில் 2002 ப்ரிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் இந்த ஆக்டில் 2018-19 ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன தெரியுமா, திருத்தம் கொண்டு வர்றாங்க. இதுக்கு அந்த அமெண்ட்மெண்ட்டு அவங்க கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணி இவ்வளவு கொடூரமாக ஒருத்தரை கொண்டு வந்து உள்ளே வச்சு நான் பெயிலபிள் செக்ஷனில் கடைசியில் அவர் எதுவுமே தப்பு இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை போயிடும். இது முழுக்க அரசியலுடைய பின்புலத்தில், அதாவது பாரதிய ஜனதாவுக்கு லாபம் தரக்கூடிய பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் இது பயன்படுத்தப்படும் அபாயம் இருக்குன்னு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பாக போயிட்டுன்னு எதிர்க்கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் ஆங்கில கட்டுரையாளர்களும் வைக்கிற கருத்தை நம்ம பார்க்கணும். இந்த சூழலில் தான் இப்போ முக்கியமாக இவங்க அரெஸ்ட் பண்ணது, அதாவது கெஜ்ரிவாலுடைய அரெஸ்ட்டு உண்மையிலேயே என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தா, அது உண்மையிலேயே இன்றைக்கு டெல்லியில் எதிர்க்கட்சிகளுடைய ஒரு கூட்டம் மும்பையில் முடிந்த பிறகும் கூட இப்போ நிதிஷ்குமார் போனாலும் இந்தியா கூட்டணி வலுவாக தான் இருக்குது. பஞ்சாப்லேயோ டெல்லியிலேயோ ஹரியானாலேயோ இமாச்சல் பிரதேஷ், அதே போன்று உத்தரப்பிரதேசத்தினுடைய ஜாட்டுகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மேற்கில் பிஜேபிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். தவறு செஞ்சிட்டாங்க, ரொம்ப பிளண்டடு, அதாவது ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டாங்க. பிஜேபி எந்த நோக்கத்திலையும் இவரை கைது செஞ்சுருக்கக்கூடாது. அது ரிவர்ஸ் எஃபெக்டை பிஜேபிக்கு பேக் ஃபயரை உருவாக்கி நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு கருத்தும் பலர் வச்சுக்கிறாங்க. அதில் உண்மை இல்லை நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அதில் உண்மை இருக்கும். உண்மை இல்லை நம்ம சொல்ல முடியாது, அதில் உண்மை இருக்கும். அப்போ பிஜேபி சில நேரங்களுக்கு தவறு செய்யுது, அதனால் கெஜ்ரிவாலுடைய அரெஸ்ட்டு அது தவறான நடவடிக்கை அப்படின்ட்டு பேசப்படுவதையும் நாம் பார்க்குறோம். 2014 இருந்து 2024 வரை, இப்போ மோடியுடைய ஆட்சி முடிவதற்கு இப்போ அடுத்து அவர் வர்றதற்கு முன்னாடி இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 115 பேரை கைது செஞ்சுருக்காங்க இந்த கொடூரமான சட்டத்தில். அதில் தப்பு செஞ்சவங்களும் இருப்பாங்க. இந்த 115 பேரில் 95% எதிர்க்கட்சி தாங்க. அதாங்க முக்கியம், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 115 கேஸில் அதாவது 115 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. இந்த 115 பேரில் எதிர்க்கட்சிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95%. அதே சமயம் 4000க்கும் மேற்பட்ட பல வழக்குகள் கடந்த காலங்களில் இருந்தாலும் அவற்றில் ப்ரூவ் ஆனது வெறும் 25-26 வழக்கு தான். அப்போ என்ன தெரியுது, இந்த ஈடியை பாரதிய ஜனதா அரசியல் நோக்கத்திற்காகத்தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த அரசியல் சட்டப்பிரிவு பிரிவு 41 இந்த பிரிவுகளெல்லாம் நம்ம அவங்க பார்க்கின்ற போது இது உண்மையிலேயே ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என்னென்னா, உண்மையிலே அமித்ஷா மோடியுடைய நடவடிக்கை கண்டு எதிர்க்கட்சிகள் உண்மையிலே கலங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய பணத்தை பழைய 92-93 ஒரு 14 லட்சம் அவங்க கட்டுறதுல ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குது. எத்தனை லட்சம்? 14 லட்சம் ரூபா. வருஷம் 32 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ அதை எடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அக்கௌண்ட்டை முடக்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 32 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 14 லட்சம் வழக்கில் எங்களுக்கு முன்ன பின்ன நாங்கள் கட்ட வேண்டியிருக்கிறோம், அதுக்கு பெனால்ட்டி போடலாம். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக காங்கிரஸினுடைய அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா நாங்கள் எப்படிங்க செய்ய முடியும், எங்கள்கிட்ட கையில் பாஸே கிடையாது அப்படின்னு அவங்க கேட்கல. ஒரு நியாயம் இருக்குல்ல. ஆனால் அதை பற்றியும் அவங்க கவலைப்படல. பிஜேபி இப்போ எப்படி மாறி இருக்கிறாங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறதான் அவங்களுடைய விவகாரமாக இருக்கிறது. அதனால் இந்த இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதெல்லாம் பயன்படுத்தி அமித்ஷா மோடி அவர்கள் தான் அந்த நடவடிக்கையை உத்தரவிடுறாங்க. அதன் விளைவாகத்தான் நான் சொல்லக்கூடிய இவ்வளோ பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்கங்கிறது பெரும் பிரச்சனை. இப்போது உண்மையிலே அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டம் தன் கடமையே திரும்பும், லெஜிட்டிமேசி, சட்டம், இந்த நாட்டில் யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு வராது அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, இப்போ என்ன சொல்கிறாங்க, சரிப்பா அமித்ஷா மோடி சட்டத்துக்கு உட்பட்டு இவங்களை கைது செய்கிறாங்க, அது சரி. இப்போ இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என்று பிஜேபியால் அடையாளப்படுத்தப்பட்டவங்க யார் தெரியுமா? ஹெமந்த் பிஸ்வா சர்மா. அவர் யாருன்னா, நல்லா கவனிங்க, ஆசாமுடைய தற்போது
சிஎம்மாக இருக்கார், காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். ஹிமந்த் பிஸ்வா சர்மா மீது இவ்வளோ பெரிய புக்லெட்டை போட்டாங்க பிஜேபி, ஊழல்னு பெரும் பிரச்சனை. கடைசியில் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அங்கிருந்து ரிசைன் பண்ணி அச்சுறுத்தலுக்கு பயந்து மறுபடி இவங்களோட சேர்ந்துட்டார். யாரோடு? பிஜேபியோடு. அவர் மேலே உள்ள கேஸ் என்னாச்சு? ஒன்றுமே இல்லை. அமெரிக்காவினுடைய ஊழலுக்கு இடையான ஹிமந்த் பிஸ்வாசுடைய ஊழல் தூர்வாரப்பட்டு விட்டது. நம்ம எடியூரப்பா அவர் 17 வயசு பொண்ணை கையை வச்சு நேற்று போக்சோ சட்டத்தில் மாட்டி ஏற்கனவே பல 100 கோடி 1000 கோடி அடித்து அவர் மீது என்ன பாய்ஞ்சது? லோக்பால் சந்தோஷ் ஹெக்டேயின் மூலமாக குற்றவாளின்னு சொன்ன பிறகும் அவர் முதலமைச்சராக தொடர முடியுதுன்னா அப்போ பிஜேபியுடைய இரட்டை நிலைப்பாடு. சரத்பவார் அவருடைய அண்ணன் பையனாக இருக்கக்கூடிய அஜித் பவார் மீது 70,000 கோடி ஊழலை சொன்னது யார்? பிஜேபி. இப்போ அவர் கூட்டு சேர்ந்துட்டாங்க. அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. முகுல் ராய், சுவேந்த் அதிகாரி, சாரதா ஸ்கேம், அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்கேம்லேயும் மாட்டின இவங்க மேலே பெரும் குற்றச்சாட்டு கர்நாடகாவில், அதாவது வெஸ்ட் பெங்காலில் பெரும் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அவங்க கூட்டு சேர்ந்தப்பறம் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் பிஜேபி எடுக்க மறுத்துட்டு, அதே போன்று புஜ்பால், அதே போன்று தாக்கரே, பிரபுல் பட்டேல் ஏவியேஷன் மினிஸ்டர் இருந்தாங்க, நாராயண ராணே, இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது. இந்த எல்லா லிஸ்ட்டும் பிஜேபியில் சேர்ந்தால் மிஸ்டர் கிளீனாக ஆயிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. இது அவங்க எதிர்க்கட்சி வைக்கிறாலும் இதில் உண்மை இருக்குது. ஆனால் பிஜேபி இல்லைன்னு சொன்னால் இடியில் அவங்கள கடும் கொடூரப்படுத்துவதையும் நாம் பார்க்குறோம். ஆனால் இது உண்மையிலேயே பிஜேபிக்கு எந்த மாதிரியான வாக்கு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கருத்தை பேசுகிறேன் நம்ம எம்டிவியின் மூலமாக, இது ஏழை மக்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட நடுத்தர பொது சமூகம், கல்வியாளர் சமூகம் இதை அறிந்திருக்கிறது. உண்மையிலே நாம் சொல்ல முடியாது. எத்தனை ப்ரிடிக்ஷன் வந்தாலும் கூட இது ஒரு பெரும் அதாவது ஒரு தாக்கத்தை, இம்பேக்டை உருவாக்குங்கிறதுல நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பொதுவாக அரசியல் கட்சிகள் அந்த காலத்திலிருந்து பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவது ஒரு விமர்சனம் தான். ஆனால் இது அத்துமீறி போகிறதா, எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்கிறதா, காலம்தான் பதில் சொல்லும். நாம் பொறுத்திருந்து அடுத்த அலசலில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.